ஓம் சாந்தி. 18/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் பூமியின் வாழும் நட்சத்திரங்கள் ஆவீர்கள். நீங்கள் முழு உலகிற்கும் ஒளியை கொடுக்க வேண்டும். கேள்வி: எவ்வாறு சிவபாபா குழந்தைகளாகிய உங்களுடைய சரீரங்களை தூய்மையாக்குகிறார்? பதில்: அவர் உங்களுக்கு தாய் பிரம்மாவின் மூலமாக ஞானப்பாலை கொடுத்து உங்களுடைய சரீரத்தை தூய்மையாக்குகிறார். இதனாலேயே அவருக்கான புகழில் பாடப்படுகிறது, நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தாய் பிரம்மாவின் மூலம் இந்த ஞானப்பாலை பருகுவதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு தூய்மை ஆகுகிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை எங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார்? ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருப்பது போன்றே நீங்கள் பூமியின் நட்சத்திரங்கள் என்று உங்களை பற்றி நினைவு கூறப்பட்டுள்ளது. அவை ஸ்வர்க்கத்தின் தேவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. உண்மையில் அவை தேவர்கள் அல்ல. நட்சத்திரங்களாகிய நீங்கள் முழு உலகிற்கும் ஞான ஒளியை கொடுப்பதால் நீங்கள் அவற்றை விடவும் மிகவும் அதிக அளவு சக்தி வாய்ந்தவர்கள். நீங்கள் தேவர்கள் ஆகப் போகின்றவர்கள். இடம்பெறுகின்ற எழுச்சியும் வீழ்ச்சியும் உங்களுடையதே. அந்த நட்சத்திரங்கள் மேடைக்கு ஒளியை கொடுக்கின்றன, ஆனால் அவை தேவர்கள் என அழைக்கப்பட மாட்டாது. நீங்கள் இப்பொழுது தேவர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்களே முழு உலகிற்கும் ஞான ஒளி ஏற்றுபவர்கள். இப்பொழுது முழு உலகிலும் காரிருள் சூழ்ந்துள்ளது. அனைவரும் தூய்மையற்றவர்களாகிவிட்டனர். இனிய குழந்தைகளாகிய உங்களை தேவர்கள் ஆக்குவதற்கு இப்பொழுது தந்தை வந்துவிட்டார். அனைவரையும் மனிதர்கள் தேவர்களாக கருதுகின்றார்கள். அவர்கள் சூரியனையும் ஒரு தேவர் என்றே கூறுகின்றார்கள். சில இடங்களில் அவர்கள் சூரியனின் கொடியையும் ஏற்றி தங்களை சூரிய வம்சத்தவர்கள் என்றும் அழைக்கின்றார்கள். உண்மையில் நீங்களே சூரிய வம்சத்தவர்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது பாரதத்தில் காரிருள் மாத்திரமே உள்ளது. இப்பொழுது பாரதத்தில் ஒளி மாத்திரமே இருக்க வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞான தைலத்தை கொடுக்கின்றார். நீங்கள் அறியாமை உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். உங்களை மீண்டும் ஒருமுறை விழித்தெழ செய்வதற்கு தந்தை வந்துவிட்டார். அவர் கூறுகின்றார், நாடக திட்டத்திற்கு ஏற்ப நான் ஒவ்வொரு கல்பத்திலும் அதிமங்களகரமான சங்கம யுகத்தில் வருகின்றேன். இந்த அதிமங்களகரமான சங்கமயுகமானது எந்த சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. நீங்கள் இப்பொழுது நட்சத்திரங்களாகி பின்னர் தேவர்களாகுவதால் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரம் இந்த யுகத்தை பற்றி தெரியும். உங்களுக்கு மாத்திரமே கூறப்பட்டுள்ளது. ஸ்வர்க்க தேவர்களுக்கு வந்தனங்கள். பூஜிப்பவர்களிலிருந்து நீங்கள் இப்பொழுது பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். அங்கே நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது ஒரு ஆன்மீக கல்வி என்று அழைக்கப்படுகின்றது. இதில் எவருக்கிடையிலும் எந்த யுத்தமும் இருக்க முடியாது. ஆசிரியர் சாதாரணமான முறையில் கற்பிக்கின்றார். குழந்தைகளும் சாதாரணமாகவே கற்கின்றார்கள். இதில் ஒரு யுத்தம் பற்றிய கேள்விக்கே இடமில்லை. இவர் ஒரு பொழுதும் தன்னை கடவுள் என்று கூறுவதில்லை. உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருப்பவர் அசரீரியான சிவபாபா என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே தெரியும். அவர் தனக்கென சொந்தமாக ஒரு சரீரத்தை கொண்டிருப்பதில்லை. அவர் கூறுகிறார், நான் இந்த ரதத்தை கடனாக பெற்றுள்ளேன். அவர் என் பாக்கிய ரதம் என்று அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் அவர் மகா பாக்கியசாலி ரதமாவார்.
அவரே உலக அதிபதியாகுபவர். ஆதலால் அவர் அதிர்ஷ்ட ரதமாகிய பகீரதன் ஆவார். அவை அனைத்தினதும் அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதுவே அனைத்திலும் மகத்துவமான கல்வியாகும். உலகில் பொய்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. சத்திய படகு ஆடலாம், ஆனால் அது மூழ்கிவிட மாட்டாது என்று கூறப்பட்டுள்ளது. இந்நாட்களில் பல வகைகளில் கடவுள்கள் வெளிப்பட்டுள்ளனர். அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் கூழாங்கற்களையும் கற்களையும் கூட கடவுள் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் கடவுளையே அதிக அளவு அலைந்து தீய வைத்து விட்டார்கள். ஒரு லௌகீக தந்தை தனது குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துவதை போன்றே தந்தை இங்கமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறாயினும் அந்த தந்தை ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்க மாட்டார். முதலில் ஒரு குழந்தை ஒரு தந்தைக்கு பிறக்கின்றார். பின்னர் அவர் சிறிது வளரும் பொழுது அவருக்கு கற்பிப்பதற்கு ஒரு ஆசிரியர் தேவைப்படுகின்றார். 60 வயதின் பின்னர் ஒரு குரு தேவைப்படுகின்றார். அவர் ஒருவரே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். அவர் கூறுகின்றார், நான் ஆத்மாக்களாகிய உங்களின் தந்தை. ஆத்மாவே கற்கின்றார். ஓர் ஆத்மா ஆத்மா என்றே அழைக்கப்படுகின்றார். ஆனால் சரீரத்துக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதை பற்றி சிந்தியுங்கள். இது ஓர் எல்லையற்ற நாடகமாகும். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதே இடம் பெறுகின்றது. இது எதுவும் புதியதல்ல. இது தொடர்ந்தும் சுழல்கின்ற அனாதியான முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். ஆத்மாக்கள் அனைவரும் நடிகர்கள். ஆத்மாக்கள் எங்கு வசிக்கின்றார்கள்? நீங்கள் கூறுவீர்கள், நாங்கள் பரந்தாமமாகிய எங்கள் வீட்டில் வசிப்பவர்கள். பின்னர் நாங்கள் எங்களுடைய எல்லையற்ற பாகங்களை நடிப்பதற்கு இங்கு வருகின்றோம். தந்தை எப்பொழுதும் அங்கேயே வசிக்கின்றார். அவர் மறுபிறவி எடுப்பதில்லை. படைப்பவராகிய தந்தை இப்பொழுது உங்களுக்கு தனது மற்றும் படைப்பினது சாராம்சத்தை கூறுகின்றார். சுய தரிசன சக்கரதாரிகள் என்று அவர் குழந்தைகளாகிய உங்களை அழைக்கின்றார். வேறு எவராலும் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் விஷ்ணுவே சுயதர்ஷன சக்கரதாரி என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். எனவே அவர்கள் வினவுகின்றார்கள், ஏன் நீங்கள் மனிதர்களை இவ்வாறு அழைக்கின்றீர்கள்? உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். நீங்கள் சூத்திரர்களாக இருந்த பொழுது மனிதர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாகி விட்ட பொழுதும் இன்னமும் மனிதர்களாகவே இருக்கின்றீர்கள். நீங்கள் தேவர்கள் ஆகும் பொழுதும் மனிதர்களாகவே இருப்பீர்கள். எவ்வாறாயினும் நடத்தையே மாற்றமடைகின்றது. ராவணன் வரும்போது உங்களுடைய நடத்தை பெருமளவு சீரழிகின்றது. அவ்விகாரங்கள் சத்தியுகத்தில் இருக்க மாட்டாது. தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அமரத்துவ கதையை கூறுகின்றார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பல்வேறு கதைகளை கேட்டுள்ளீர்கள். அமரத்துவ பிரபுவானவர் பார்வதிக்கு அமரத்துவ கதையை கூறினார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எவ்வாறாயினும் நிச்சயமாக சங்கரரே பார்வதிக்கு கதையை கூறியிருந்திருக்க வேண்டும். எவ்வாறு சிவனால் அதை கூற முடியும்? பலர் அதை செவிமடுப்பதற்கு செல்கின்றார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு பக்தி மார்க்கத்து விடயங்களை கூறுகின்றார். பக்தி செய்வது தீங்கானது என்று தந்தை கூற மாட்டார். இல்லை, அனாதியான நாடகமே உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், முதலில் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். இதுவே பிரதான விடயமாகும். கடவுள் பேசுகின்றார், மன்மனா பவ. அதன் அர்த்தம் என்ன? தந்தை இங்கு அமர்ந்திருந்து அதன் அர்த்தத்தை இவ்வாயினூடாக உங்களுக்கு கூறுவதால் இதுவே கௌமு பசுவின் வாய் ஆகும். நீங்களே தாயும் நீங்களே தந்தையும் என்று அவரை இட்டு நீங்கள் கூறுகிறீர்கள் என்பதும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே அவர் உங்கள் அனைவரையும் இத்தாயினூடாக தத்தெடுத்துள்ளார். சிவபாபா கூறுகின்றார், நான் உங்களுக்கு ஞானப்பாலை இவ்வாயினூடாக தருவதால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகுகின்றீர்கள்.
ஆகவே நீங்கள் பின்னர் தூய சரீரங்களை பெறுகின்றீர்கள். ஆத்மாக்கள் முழுமையாக தூய்மையாகி பின்னர் படிப்படியாக தொடர்ந்தும் ஏணியில் கீழ் இறங்குகின்றார்கள். நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள் என்பதையும் உங்களுடைய சரீரங்களும் தூய்மையாக இருந்தன என்பதையும் பின்னர் நாடகத்துக்கேற்ப நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்துக்குள் வந்தீர்கள் என்பதையும் ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையாக இல்லை. இப்பொழுது 9 கேரட் தங்கமே இருப்பதாக கூறப்படும். ஒரு சிறிய சதவீதம் மாத்திரமே இப்பொழுது எஞ்சியுள்ளது. அது முழுமையாகவே மறைந்து விடுகிறது என்று உங்களால் கூற முடியாது. சிறிதளவு அமைதி இன்னமும் இருக்கின்றது. தந்தை உங்களுக்கு இந்த சமிக்ஷையை கொடுத்துள்ளார். லக்ஷ்மியினதும் நாராயணனினதும் படங்கள் முதற்தரமானவை. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் முழு சக்கரமும் உள்ளது. தந்தையின் அறிமுகமும் அதில் உள்ளது. ஆத்மாக்களாகிய நீங்கள் முழுமையாக தூய்மை ஆகாது விட்டாலும் உங்களுடைய புத்திகளில் தந்தையின் அறிமுகம் உள்ளது. ஆத்மாக்களாகிய நீங்கள் முழுமையாக தூய்மை ஆகாது விட்டாலும் உங்களுடைய புத்திகளில் தந்தையின் அறிமுகம் உள்ளது. தந்தை உங்களுக்கு தூய்மை ஆகுவதற்கான வழியை காண்பிக்கின்றார். ஆத்மாக்களில் உள்ள கலப்படம் எவ்வாறு அகற்ற முடியும்? அதற்காகவே நினைவு யாத்திரை உள்ளது. இது ஒரு போர்க்களம் என அழைக்கப்படுகின்றது. இந்த போர்க்களத்தில் நீங்கள் ஒவ்வொருவருமே ஒரு சுதந்திரமான போர் வீரர். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் விரும்பிய அளவுக்கு முயற்சியை செய்ய முடியும். முயற்சி செய்வது ஒரு மாணவனின் கடமையாகும். நீங்கள் எங்கு சென்றாலும் தொடர்ந்தும் ஒருவரை ஒருவர் எச்சரிக்கை செய்யுங்கள். மன்மனா பவ. நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்கிறீர்களா? இந்த சமிக்ஷையை ஒருவருக்கொருவர் கொடுங்கள். தந்தையின் கல்வியே சமிக்ஷை. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், உங்களுடைய சரீரம் ஒரு வினாடியில் தூய்மையாகின்றது. நான் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றேன். நீங்கள் தந்தையின் குழந்தைகள் ஆகும் பொழுது உலக அதிபதிகள் ஆகுகிறீர்கள். பின்னர் உலக ராஜ்யமும் இருக்கும். அதில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கோருவதே நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி ஆகும். இல்லாவிடில் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கும். இது சரியானதாகும். முயற்சி செய்வது உங்கள் ஒவ்வொருவரையும் பொறுத்ததாகும். தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் முழுமையாக தூய்மையாகுவீர்கள். நீங்கள் சதோ பிரதானாகி சதோ பிரதான் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். நீங்கள் பல தடவைகள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆகியுள்ளீர்கள். இச்சக்கரம் தொடர்ந்தும் சொல்கின்றது. அது என்றும் முடிவடையாதது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து மிக நன்றாக விளங்கப்படுத்துகிறார். அவர் கூறுகிறார், நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வருகிறேன். குழந்தைகளாகிய நீங்களே என்னை அழுக்கான உலகத்துக்கு அழைக்கின்றீர்கள். நீங்கள் எனக்கு கொடுக்கும் அழைப்பு என்ன? நீங்கள் கூறுகின்றீர்கள், நாங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டதால் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். அது உங்களுடைய அத்தகையதோர் அற்புதமான அழைப்பு. நீங்கள் கூறுகின்றீர்கள், எங்களை அமைதி தாமத்துக்கும் சந்தோஷ தாமத்துக்கும் அழைத்துச் செல்லுங்கள். எனவே நான் உங்களுடைய கீழ்ப்படிவான சேவகன். இதுவும் நாடகத்தின் காட்சி. நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் அதே விடயத்தை கற்று உங்களுடைய பாகத்தை நடிக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாவே தனது பாகத்தை நடிக்கின்றார். இங்கு அமர்ந்திருக்கையில் தந்தை ஆத்மாக்களையே பார்க்கின்றார். அவர் நட்சத்திரங்களை பார்க்கின்றார். ஆத்மாக்கள் மிகவும் சின்னஞ்சிறியவர்கள். நட்சத்திரங்களின் பிரகாசம் இருப்பதை போன்று உள்ளது. சில நட்சத்திரங்கள் மிகவும் பிரகாசமாகவும் ஏனையவை மங்கலாகவும் உள்ளன. சில சந்திரனுக்கு அருகில் உள்ளன. நீங்களும் யோக சக்தி மூலம் மிகவும் தூய்மையானவர்கள் ஆகுவதால் பிரகாசிக்கின்றீர்கள். பாபாவும் கூறுகின்றார், குழந்தைகளாகிய உங்களின் மத்தியில் மிகச் சிறந்த நட்சத்திரங்களாக உள்ளவர்களுக்கு நான் ஒரு மலரை தருவேன். குழந்தைகளாகிய உங்களுக்கும் ஒருவரை ஒருவர் தெரியும். சிலர் உண்மையிலேயே மிகவும் உறுதியானவர்கள், சிலர் பலவீனமானவர்கள். அந்த நட்சத்திரங்களை தேவர்கள் என அழைக்க முடியாது. நீங்கள் மனிதர்கள் ஆவீர்கள். எவ்வாறாயினும்
தந்தை ஆத்மாக்களாகிய உங்களை தூய்மையாக்கி உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். தந்தை உங்களுக்கு பெருமளவு சக்தியை ஓர் ஆஸ்தியாக தருகின்றார். அவரே சர்வ சக்திவானாகிய தந்தை ஆவார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமளவு சக்தியை நான் தருகின்றேன். பாடப்பட்டும் உள்ளது, சிவபாபா, நீங்கள் இங்கு அமர்ந்திருந்து இக்கல்வியினூடாக எங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுகின்றீர்கள். அற்புதம்! வேறு எவரும் எங்களை அவ்வாறு ஆக்குவதில்லை. கல்வியே உங்களுடைய வருமானத்துக்கான மூலாதாரமாகும். ஆகாயம், பூமி போன்றவை அனைத்தும் எங்களுடையவை ஆகின்றன. எவராலும் அதை எங்களிடமிருந்து அபகரிக்க முடியாது. அது அசைக்க முடியாத ராஜ்யம் என்று அழைக்கப்படுகின்றது. அதை எவராலும் சேதமாக்க முடியாது. எவராலும் அதை எரிக்க முடியாது. ஆகவே நீங்கள் அத்தகையதொரு தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த தனிப்பட்ட முயற்சியை செய்ய வேண்டும். குழந்தைகள் அருங்காட்சியங்கள் போன்றவற்றை கட்டுவதால் அப்படங்களின் ஊடாக உங்களுக்கு சமமானவர்களுக்கு உங்களால் விளங்கப்படுத்த முடியும். தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். நீங்கள் விரும்பிய படங்களை எல்லாம் உங்களால் உருவாக்க முடியும். அனைவருடைய புத்தியும் தொழிற்படுகின்றது. இவை மனிதர்களுக்கு நன்மை அளிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. எவரும் ஒரு நிலையத்துக்கு செல்ல முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே எந்த வழிமுறையை நீங்கள் உருவாக்குவதால் இந்த இனிப்பை பெறுவதற்கு மக்கள் தாங்களாகவே வர முடியும். சிலர் செய்கின்ற இனிப்புகள் மிகவும் சிறந்ததாக இருக்கும் பொழுது அவற்றை ருசி பார்த்தவர்களால் அவை விளம்பரப்படுத்தப்படுகின்றன. அவர்கள் அனைவரும் ஏனையோருக்கு கூறுவார்கள், இன்னென்ன கடைக்கு செல்லுங்கள், இதுவே மிகச் சிறந்த முதற்தரமான இனிப்பாகும். அத்தகையதோர் இனிப்பை வேறு எவராலும் கொடுக்க முடியாது. எவராவது அதை பார்க்கும் பொழுது அவர் சென்று ஏனையோருக்கு கூறுகின்றார். நிச்சயமாக எவ்வாறு பாரதம் முழுவதும் சத்தியத்துக்கு செல்ல முடியும் என்பதை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். அதற்காக நீங்கள் பெருமளவு விளங்கப்படுத்துகின்றீர்கள். ஆனால் அவர்கள் கள்ளு புத்தியை கொண்டிருப்பதால் அதற்கே முயற்சி தேவைப்படுகின்றது. எவ்வாறு வேட்டை ஆடுவது எனவும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் முதலில் எவ்வாறு சிறிய இரையை வேட்டையாடுவது என்று நீங்கள் கற்றுக்கொள்கின்றீர்கள். பெரிய இரையை வேட்டையாடுவதற்கு பலம் தேவைப்படுகின்றது. வேதங்களையும் சமய நூல்களையும் கற்றுள்ள பல்வேறு மகத்தான பண்டிதர்கள் உள்ளார்கள். அவர்கள் தங்களை மகத்தான அதிகாரிகளாக கருதுகின்றார்கள். பனாரஸில் அவர்கள் மிகப்பெரிய பட்டங்களை பெறுகின்றார்கள். இதனாலேயே பாபா விளங்கப்படுத்துகின்றார், எல்லாவற்றுக்கும் முதலில் பனாரஸில் உள்ள அனைவரையும் சுற்றி வளைத்து சேவை செய்யுங்கள். மக்களில் பிரபலமானவர்களின் ஒளியானது வெளிப்படும் பொழுது அதன் பின்னர் ஏனையோரும் செவிமடுப்பார்கள். எவரும் இளையவர்களை செவிமடுக்க மாட்டார்கள். தங்களின் சமய நூல்களின் அதிகாரிகளாக கருதுகின்ற சிங்கங்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அத்தகைய பெரிய பட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சிவபாபாவுக்கு கூட பல்வேறு பட்டங்கள் இருப்பதில்லை. பக்தி மார்க்கத்திற்குரிய இந்த ராஜ்யம் பின்னர் ஞான மார்க்கத்திற்குரிய ராஜ்யம் ஆகின்றது. ஞான மார்க்கத்தில் பக்தி இருக்காது. பின்னர் பக்தியில் முற்றாகவே ஞானம் இருக்காது. ஆகவே தந்தை இவை அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். இங்கு அமர்ந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் நட்சத்திரங்கள் என்கின்ற புரிந்துணர்வுடன் தந்தை உங்கள் அனைவரையும் பார்க்கின்றார். நீங்கள் சரீர உணர்வு துறக்க வேண்டும். மேலே நட்சத்திரங்களின் பிரகாசம் உள்ளதை போன்று இங்கும் ஒரு பிரகாசம் உள்ளது. சிலர் பெரும் பிரகாசமான ஒளியை கொண்டிருப்பவர்கள் ஆகியுள்ளனர். அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற பூமியின் நட்சத்திரங்கள் ஆவார்கள். இது அத்தகையதொரு பெரிய எல்லையற்ற மேடையாகும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அது எல்லையற்ற இரவும் பகலும் ஆகும். இதுவே அரைக்கல்பத்தின் இரவும் அரைக்கல்பத்தின் பகலும் ஆகும். அது எல்லையற்றதாகும். பகலில் சந்தோஷத்தை தவிர எதுவுமே இல்லை. எங்கும் தடுமாறி திரிய தேவையில்லை. ஞானத்தில் சந்தோஷமும் பக்தியில் துன்பமும் உள்ளன. சத்திய யுகத்தில் துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை.
அங்கு மரணம் கிடையாது. நீங்கள் மரணத்தை வெல்கின்றீர்கள். அங்கு மரணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அது அமரத்துவ பூமியாகும். அமரத்துவ பூமிக்காக தந்தை உங்களுக்கு அமரத்துவ கதையை கூறுகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். முழு சக்கரத்தின் ஞானமும் அதன் ஆரம்பம் முதல் அனைத்துமே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. பிரம்ம தத்துவமே ஆத்மாக்களாகிய உங்களுடைய வீடு என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பாகங்களை நடிப்பதற்கு வரிசை கிரமமாக நீங்கள் அங்கிருந்து இங்கு வருகின்றீர்கள். பல ஆத்மாக்கள் உள்ளனர். தந்தை அமர்ந்திருந்து ஒவ்வொருவரை பற்றியும் தனிப்பட்ட முறையில் பேச மாட்டார். அவர் உங்களுக்கு அனைத்து விடயங்களையும் மிகவும் சுருக்கமாக கூறுகின்றார். பல்வேறு கிளைகள் உள்ளன. தொடர்ந்தும் கிளைகள் வெளிப்படுவதால் விருட்சம் வளர்கின்றது. தங்கள் சொந்த சமயத்தை பற்றி கூட அறிந்திராத பலர் உள்ளனர். தந்தை வந்து விளங்கப்படுத்துகின்றார். ஆதியில் நீங்கள் தேவ தர்மத்துக்கு உரியவர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் இப்பொழுது உங்கள் தர்மத்திலும் கர்மத்திலும் சீரழிந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆதியில் நீங்கள் அமைதி தாமத்தில் வசிப்பவர்களாக இருந்தீர்கள் என்பதும் பின்னர் இங்கு உங்களுடைய பாகங்களை நடிப்பதற்கு வந்தீர்கள் என்பதும் இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளன. அது லட்சுமி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. அது அவர்களுடைய வம்சமாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் சூரிய வம்சத்தவர்களாக இருந்தீர்கள் எனவும் பின்னர் சந்திர வம்சத்தவர்கள் ஆகினீர்கள் எனவும் தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். அதற்கிடையில் கிளை கதைகள் உள்ளன. இது ஓர் எல்லையற்ற நாடகமாகும். இது அத்தகையதொரு சிறிய விருட்சம். இதுவே பிராமண குலமாகும். பின்னர் நீங்கள் அனைவரையும் பார்க்கவோ அல்லது சந்திக்கவோ இயலாத அளவுக்கு அது மிகவும் பெரியதாகும். நீங்கள் தொடர்ந்தும் அனைவரையும் சேவையால் சுற்றி வளர்க்கின்றீர்கள். தந்தை கூறுகிறார், டெல்லியிலும் பனாரஸிலும் உள்ள அனைவரையும் சுற்றி வளையுங்கள். அவர் பின்னர் கூறுகின்றார், நீங்களே முழு உலகையும் முற்றுகையிடப் போகின்றவர்கள். நீங்கள் யோக சக்தி மூலம் உலகம் முழுவதிலும் ஒரே ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதால் பெருமளவுக்கு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். சிலர் தொடர்ந்தும் ஒரே இடத்துக்கு செல்கின்றார்கள். ஏனையோர் வேறோர் இடத்துக்கு செல்கின்றார்கள். இப்பொழுது எவரும் உங்களை செவிமடுப்பதில்லை. முக்கியஸ்தர்கள் வந்து அது செய்தித்தாள்கள் அச்சிடப்படும் பொழுது அவர்கள் பின்னர் புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது வேட்டையாடப்பட்டுள்ள இரையானது சிறிய இரையாகும். இதுவே தங்களுக்கு ஸ்வர்க்கம் என்று மகத்தான பெரிய செல்வந்தர்கள் எண்ணுகிறார்கள். ஏழைகள் மாத்திரமே வந்து தங்களுடைய ஆஸ்தியை கோருகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், பாபா, வேறு எவரும் அன்றி நீங்கள் மாத்திரமே என்னுடையவர். எவ்வாறாயினும் பற்றானது முழு உலகிலிருந்தும் துண்டிக்கப்படும் பொழுது மாத்திரமே அது நிகழ முடியும். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு தொடர்ந்தும் ஒருவருக்கு ஒருவர் எச்சரிக்கை செய்யுங்கள். மன்மனா பவ என்ற சமிக்ஷையை கொடுங்கள். யோக சக்தியினால் தூய்மையாகி ஒரு பிரகாசிக்கின்ற நட்சத்திரம் ஆகுங்கள். 2. இந்த எல்லையற்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டு ஒரு சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள். மனிதர்களுக்கு ஞான தைலத்தை கொடுத்து அவர்களை அறியாமை என்னும் கார் இருளிலிருந்து அகற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் குழந்தையாகவும் அதிபதியாகவும் இருக்கின்ற விழிப்புணர்வுடன் பொக்கிஷங்கள் அனைத்தையும் உங்களுக்கு உரிமை ஆக்குகின்ற ஒரு சுயராஜ்ய அதிகாரி ஆகுவீர்களாக. நீங்கள் குழந்தையாகவும் அதிபதியாகவும் இருக்கின்ற விழிப்புணர்வுடன் பொக்கிஷங்கள் அனைத்தையும் உங்களுக்கு உரியவை ஆக்குகின்ற ஒரு சுயராஜ்ய அதிகாரி ஆகுவீர்களாக.
இந்த வேளையில் குழந்தைகளாகிய நீங்கள் வெறுமனே குழந்தைகள் மட்டுமல்ல, ஆனால் அதிபதிகளாகவும் உள்ள குழந்தைகள் ஆவீர்கள். ஒன்று சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கும் அதிபதி, மற்றையது தந்தையின் ஆஸ்தியின் அதிபதி. நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகளாக இருப்பதனால் உங்களின் பௌதீக புலன்கள் அனைத்தையும் ஒழுங்காக வைத்திருக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் அவ்வப்போது நீங்கள் அவற்றின் அதிபதி என்ற விழிப்புணர்வை மறந்து விடுவதனால் உங்களின் மனம் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகிறது. ஆகவே மன்மன பவ என்பதே தந்தையின் மந்திரம் ஆகும். நீங்கள் மன்மன பவாக இருக்கும்போது வீணான எவற்றினதும் ஆதிக்கத்திற்கும் உட்படுவதில்லை. அத்துடன் சகல பொக்கிஷங்களும் உங்களுக்கு சொந்தமானவை என்பதை நீங்கள் அனுபவம் செய்கிறீர்கள். ஸ்லோகம்: இறைவனின் அன்பெனும் ஊஞ்சலில் பறக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்கின்ற களிப்பானது உங்களின் அதிமேன்மையான பாக்கியமாகும். இறைவனின் அன்பெனும் ஊஞ்சலில் பறக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்கின்ற களிப்பானது உங்களின் அதிமேன்மையான பாக்கியமாகும். ஓம் சாந்தி.